பவுனுக்கு ஒரு வளையலா அப்படின்னு கேட்டானா நம்ம ஸ்ரீ அன்னை ஜுவல்லர்ஸ் தான். ஸ்டார்டிங் அரை பவுனுக்கு இவ்வளவு பெரிய கலெக்ஷன்ஸா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா அரை பவுன் தான் வருது. 4.480 கிராம்ஸ் தான் வருது. கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வெரைட்டி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது பாருங்க. எவ்வளவு பார்வைக்கு நம்ம இது இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. காலேஜ் கேர்ள் வேர் பண்ற கலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் பவுனுக்கு தான் வருது. வந்து உங்களுக்கு 4 கிராம்ஸ் 490 மில்லி தான் வருது. சோ தத்ரூபமா செதுக்குன மாதிரி இருக்கு. ஒரு அரை பவுனுக்கு உங்களுக்கு வேணுமா நம்ம ஸ்ரீ அன்னை ஜுவல்ஸ் வந்தீங்கன்னா டர்க்கிஸ்லயே வர ஒரு மாடல் தான் இது. போல்கே டிசைன்ங்க. போல்கே டிசைன்ல எவ்வளவு கியூட்டா இருக்கு நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க இது என்ன வெயிட்டா இருக்குன்னு. சோ மேம் இது என்ன வெயிட்டுங்க மேம்? இது பாத்தீங்கன்னா 13 கிராம் 220 மில்லி இருக்கு. ஓகே, வெயிட் பாத்தீங்கன்னா 6 கிராம்ஸ் தான். அவ்வளவுதானா? 6 கிராம்ஸ் வெயிட்ங்கப்பா. இங்க பாருங்க பார்வைக்கு 6 கிராமுக்கு இப்பெல்லாம் வந்து நெக்லஸ் கிடைக்குது. அது பார்வைக்கு நீட்டா பினிஷிங் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு. இந்த மாதிரி வெரைட்டிஸ் கலர்ஸ் வேணுமா கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்கல்ல? கஸ்டமைஸ் பண்ணி. சோ இதுல கிரீன் வேணா கிரீன், வயலட் வேணா வயலட், பிளாக்னா பிளாக் கஸ்டமைஸும் இருக்கு. இப்ப அட் பிரசன்ட் வந்தீங்கன்னா இந்த பீஸ் 6 கிராமுக்கு நீங்க எடுத்துட்டு போலாங்க. சோ இதுவும் நீங்க கெஸ் பண்ணி பாருங்க என்ன வெயிட்டா இருக்கும்ட்டு. சோ இதனுடைய ஹைட் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். 1.5 பவுன். 1.5 பவுனுங்க. 1.5 பவுனுக்கு இந்த பேர்ல் நெக்லஸ்னா நம்புவீங்களா? வித் டாலரோட ஸ்டோன்ஸோட பினிஷ் 4 கிராம்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருக்குங்க. இங்க பாருங்க இது வந்து 4 கிராம் வருதுங்க. நான் அப்படியே காமிச்சு இந்த டபுள் லேயர் செயினும் இந்த செட்டுமே உங்களுக்கு வந்து 2 சேர்ந்து எடுத்தீங்கன்னா 1 பவுன் தான் வருதுங்க. சோ இந்த மாதிரி காம்பினேஷன் 1 கிராமுக்கு வளையலா அப்படின்னு கேட்டா நம்ம இங்க பாருங்க பாத்திருப்பீங்க நீங்களே டேக்கும் காமிச்சாச்சு. காசுக்கு 1 கிராமும் கூட விழுக்காத. எல்லாமே மொத்தமா சேர்ந்து 4 கிராம் 200 மில்லி தான் இருக்கு. சோ இதுக்கு அன்னை ஜுவல்ஸோட ஹைலைட்டே இந்த செட்டு தாங்க. ஆன்டிக் செட்டுங்க. ஒரு பிரைடலுக்கு இன்னைக்கு விக்கிற நகை ரேட்டுக்கு ஒரு பிரைடலுக்கு வேணும்னா இது கழுத்து நிறைய இருக்கு. எப்பவுமே கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இதே நீங்க கெஸ் பண்ணுங்க எவ்வளவு பவுன் அப்படின்னு பாருங்க. பினிஷிங் பாருங்க. அப்படியே அந்த ஆர்கிடெக்சர் கூட தோத்து போயிருவாங்க. அவ்வளவு வந்து இந்த நகை வேலைப்பாடுக்குன்னே ஒரு ஆர்கிடெக்ட் போட்டிருப்பாங்களாட்டு இருக்குது. சோ இங்க பாருங்க 1.5 பவுனுக்குங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நான் கிராம் காமிச்சிடுறேன். பாத்திருப்பீங்க 12 கிராம்ஸ் சம்திங் 13 கிராம் சம்திங் தான் வருது. சோ 1.5 பவுனுக்கு இவ்வளவு பார்வையா அப்படின்றத ஒண்ணு போட்டாவே போதுங்க. 1.5 பவுனுக்கு கழுத்து நிறைஞ்சிருங்க. சோ அதுக்கு செட்டா நம்ம வந்து 25 கிராமுக்கு அப்படின்னா 3 பவுன் வருது. அப்ப 5 பவுன்ல நீங்க வந்து முடிச்சிடலாங்க. 5 பவுன் கூட இல்ல 4.5 பவுன் இல்லையாமா? 4.5 பவுனுக்கு செட்டுங்க.